அஜித்குமார் நடிப்பில் உருவாகி இருக்க குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள்லேயே 30 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்குன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்க நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி த்ரிஷா ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதில் குட் பேட் அக்லி படத்தில் அஜித் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது கிரீடம் படத்தில் வர விழியிலே உன் விழியிலே பாடலோட வரிகளோட வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆக்டர் பிரபு கூட எடுத்துக்கிட்ட சில பிக்சர்ஸையுமே போஸ்ட் பண்ணி நன்றி மாமே அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா போஸ்ட் பண்ணியிருக்க இந்த பாடல் இன்னும் ரிலீஸ் ஆகாத நிலையில ரசிகர்கள் இந்த பாடலை ரிலீஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் சில நாட்களுக்கு முன்னாடி நயன்தாரா நடிப்பில் டெஸ்ட் படம் நெட்ஃப்ளிக்ஸ் OTTல வெளியாச்சு. இந்த படத்துல நயன்தாராவோட நடிப்பை வச்சு த்ரிஷா ரசிகர்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து குட் பேட் அக்லி படத்துல த்ரிஷாவோட நடிப்பை விமர்சனம் பண்ணி ஃபேன் வாராவே மாத்தி நயன்தாரா ரசிகர்கள் பழி வாங்கிட்டு இருக்காங்க. த்ரிஷாவுக்கு நடிக்கவும் வராது, ஒழுங்கா ஓன் வாய்ஸ்ல பேசவும் வராது. த்ரிஷா இதுல லேடி சூப்பர் ஸ்டார்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷமா ஹீரோயினியாமா சென்னை பெண்ணா இருந்தா கூட இவங்கனால ஓன் வாய்ஸ்ல டப்பிங் பேசுறது கிடையாது. ஆனா மும்பையில வளர்ந்த பூஜா ஹெக்டே எல்லாம் தமிழ்ல டப்பிங் பேசுறாங்க. த்ரிஷாவோட கெரியர் மொத்தமா முடிஞ்சு போச்சு. நடிப்பு வரல, நட்சத்திலையும் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நயன்தாரா ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேற்று த்ரிஷா செம கோபமா ஒரு போஸ்ட் ஒன்னா போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷபா டாக்ஸிக், அதாவது மனசெல்லாம் விஷம் நிறைஞ்ச மக்கள் சிலர், உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்றீங்க? நிம்மதியா தூங்க முடியுதா? சோசியல் மீடியால சும்மா உட்காந்துக்கிட்டு யாருக்கு என்னன்னே தெரியாம ஒருத்தரை பத்தி பொய்யான விஷயங்களை போஸ்ட் பண்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? உங்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை மாதிரி நெகட்டிவ் பர்சன் கூட வாழ்ந்துட்டு இருக்க உங்க குடும்பத்தையும் நண்பர்களையும் பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு பேரும் இல்லாம அடையாளமும் இல்லாம கோலத்தனமா முகத்தை காட்டாம எதை வேணா பேசிட்டு இருக்க பைத்தியம் நீங்க. கொழுப்பு உங்களுக்கு, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு தன்னை பற்றி வந்துட்டு இருக்க நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு பதில் தர மாதிரி நயன்தாரா நடிச்சிட்டு இருந்த டாக்ஸிக் படத்துடைய டைட்டிலை வச்சு த்ரிஷா போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நயன்தாரா ரசிகர்கள் த்ரிஷாவை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.